3 நாளும் ஐஸில் போட்டிருந்தாங்க. கண்ணால் பார்க்க சொல்லி விடல. என் பிள்ளைக்கு கவனிப்பு இல்லை. எங்களையும் விடல போய் பார்க்க சொல்லி. என் பிள்ளை அனாந்திரியாக செத்துடுச்சு சார். எனக்கு வந்து கண்ணு தெரியாது, காது இப்போ அரை காது தான் கேட்குது. கண்ணு மரோட ஆணத்தில் இருந்து காது கேட்க மாட்டேங்குது. ஒருத்தவங்க சொல்கிறது புரிய மாட்டேங்குது. இடக்கு முடுக்கா வாயை கொடுக்குறேன், இடக்கு முடுக்கா நான் மடிக்க பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்றும் புரியலைங்க சார். இங்கே எவ்வளோ நாளாக சாராயம் விற்கிறாங்க? அது எவ்வளோ நாளாக விற்கிறாங்கன்னு தெரியல சார். இப்போ திடுத்துப்புன்னு தான் இப்போ ஊருக்குள்ளே இந்த ஒரு வாரமாக வெறும் சாவாக தான் சார் உயுது. குடித்தவங்க எல்லாமே செத்துட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளை வச்சுருக்கிறவங்களும் செத்துட்டாங்க, பொண்டாட்டி பிள்ளை இல்லாதவங்களும் செத்துட்டாங்க. இப்போ இந்த ஏரியாக்குள்ளேயே 4 பாடி சார். இன்னும் ஒரு பாடி வரல, 3 பாடி வந்துருச்சு. அந்த மாதிரி என் பிள்ளைங்கள எல்லாத்தையும் சாவடிச்சிட்டாங்க. அதாவது வந்து இந்த கள்ளச்சாராயத்தை நிறுத்துங்க சார், கோட்ரு கடையை நிறுத்துங்க சார். பிள்ளைங்க நான் தான் கேட்டுட்டேன்னா அடுத்தவங்களும் கிடக்கூடாது. பின்னாடி வாழ்க்கை இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு நல்ல திடப்படுத்தணும். இன்ன வரைக்கும் நான் பார்க்கல சார். எனக்கா 60 வயசு ஆச்சு. சாராயம் குடித்து செத்தவங்களும் நான் பார்க்கல சார். ஆகா மொத்தத்தில் வந்து எங்கேயோ ஏரிக்குள்ளே வைத்தாங்களாம் வேணும். இல்லை இந்த குடிக்கணும்னு ஊருக்காரனுங்க போய் போதை ஏறலன்னு சொன்னானுங்களாம். அதில் என்ன கலந்தாங்கன்னு தெரியல சார். குடிச்சிட்டு வந்தவங்க எல்லாமே அவுட்டு சார். பொண்டாட்டி வச்சுக்கிறவனும் அவுட்டு, பொண்டாட்டி இல்லாதவனும் அவுட்டு. அது இல்லாத ரொம்ப குழந்தைங்களுக்கு பச்சை தண்ணியில் மருந்தை போட்டு குழந்தைங்களையும் நம்ம செத்ததுக்கு பிற்பாடு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கும் போட்டு எல்லோரும் சாவடிச்சிட்டாங்க சார். இன்றைக்கே நான் வந்து இந்த மாதிரி அவமண்டமான பதி இன்றைக்கி எனக்கு வந்து யாரும் நம்பது இல்லாத. அரசாங்கத்துலேருந்து வந்து பார்த்தாங்களா? ஏதாவது உதவி கொடுத்தாங்களா? இப்போ தான் சார் வந்திருக்காங்க. எல்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. பிள்ளை பாடி வந்த பிற்பாடு தான் வந்தாங்க. வந்து நாளைக்கு வரோன்னுட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்து எதுவும் இல்லை சார். ஓடுனா கல் மண் தூக்குனா தான் வேலை இந்த டவுனில், இல்லைன்னா இல்லை. வேலைக்கு போனால் தான் வயிற்று கஞ்சி, இல்லைன்னா வயிற்று கஞ்சி இல்லை. அதே கூட இப்போ கண்ணு மரவோட ஆணத்தில் இருந்து காது மத்துவ ஆணத்தில் இருந்து 9 மாதம் ஆகுது. நான் ₹1 இல்லாத புள்ளிங்க தான் சார் எனக்கு போட்டுட்டு இருந்துச்சு. போட்டதும் போயிடுச்சு சார். அடுத்தது வந்து இந்த ஒரு பிள்ளை இருக்குது. இதுதான் எனக்கு இதுக்கு மேல்பட்டு இது பார்த்தா தான் என்ன அம்மா காலமாக அண்ணா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தது கிடையாது. நாங்கள் வந்து தினசரி வந்து கூலி வேலை தான் வந்து பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து கூலி வேலைன்றது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தான் வந்து பண்ணிட்டுருக்கோம். திடீர்னு என் அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து ஆகிட்டான். எங்களுக்கு வந்து ஆதரிக்கிறது இது பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. முந்தரத்து கூட வந்து குடிசை இல்லாமல் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 65க்கு மேலே தான் வந்திருக்கும். கள்ளச்சாராயம் தான் சார். அந்த கம்பல்சரி தினமும் வந்து விற்றுட்டு தான் வந்துருக்குறாங்க. காவல்துறைன்னு பக்கத்துலேயே வந்து விற்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாதெல்லாம் வந்து எதுவுமே வந்துருக்கு. சம்பத்துக்கு பிற்பாடு எதுவுமே வந்து இதுக்கு மேலே வந்து நடக்க வந்து கூடாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கள்ளச்சாராயம், இந்த ஒயின் ஷாப்பு எல்லாமே மூடனாக்கா நல்லா வந்து